புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 31 47 வரை. யோவான் சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்ற இயேசுவின் அன்பு மொழிகளுக்கேற்ப என்னுடைய அழைப்பே ஒரு சான்று என்றுதான் கூற வேண்டும். என்னுடைய அழைப்பு எப்படி உள்ளது? பிறருக்கு தந்தையின் பொருட்டு சான்று பகர்வதற்குரியதாக உள்ளதா, அல்லது சான்று பகர்வதை தவிர்த்து சுயநலமாக உள்ளதா? இயேசுவிடம் தந்தை கொடுத்த பணிகளை தன் வாழ்வில் செயலாற்றி அதற்காக பல இன்னல்களை அனுபவித்து, ஏன் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவரது செயல்கள் இருந்தன. அவரை பின்தொடர்ந்து வந்த எனது வாழ்வு பிறருக்கு சான்று பகர்வதற்குரிய வாழ்வாக உள்ளதா? எனது சொல் செயல்களிலும் என்னோடு வாழ்பவரிலும் நான் காணும் பலரிலும் நான் செய்யும் பணித்தலங்களிலும் எனது சான்று எப்படி உள்ளது? எனது சான்று சரியாக இருக்குமெனில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இல்லையெனில் தவறுகள் இருப்பின் அதற்குரிய காரணங்களை நம்மில் அலசி ஆராய்வோம். இத்தவ காலத்தில் நம்மையே சரி செய்து கொள்வோம். பிறருக்கு நம்முடைய நல்ல செயல்களால் பல பணிகள் செய்து மகிழ்விப்போம். பிறர் குற்றங்களை மன்னித்து மறப்போம். அவர்களையும் வாழ்வில் மகிழ்ந்திருக்கச் செய்வோம். இவ்வாறு செய்வதால் நாம் தந்தைக்கு சான்று பகர்கிறோம் என்று உறுதியாக கூறலாம். உயிருள்ள சாட்சிய வாழ்வு வாழவும் இயேசுவின் செல்ல பிள்ளைகளாய் வாழவும் முயற்சி செய்வோம். ஆமேன்.